ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெய்ஷு வைஷு டைம். இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு செமையான ஒரு சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. த்ரிஷா தோசை செய்வது எப்படி, நம்ம தம்ப்நெயிலை பார்த்துட்டு எல்லோரும் உள்ளே வந்திருப்பீங்க, அதை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சந்தையில் வாங்கின காய்கறியை ரிவ்யூ பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருப்பு காய்கறி பார்க்கலாம். வாங்க, இன்றைக்கி சந்தையில் என்னென்ன காய்கறிகள்லாம் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம்னு பார்க்கலாம். நம்ம கண்மணி தான் எடுத்து வைக்கிறாங்க. கண்ணு இங்கே பாருங்கள். ஹாய் சொல்லு. ஹாய். காயெல்லாம் எடுத்து வைங்க. கண்மணி என்ன பண்ணுறீங்க? காய்கறி எடுத்து வைக்கிறீங்களா? எங்கே வாங்கிட்டு வந்தீங்க? சந்தையிலையா? சரி, எடுத்து வைங்க எல்லா காய்கறியும். ஸோ எங்கள் ஊர் காரைக்காலில் வீக்லி ஒன்ஸ் சந்தை நடக்கும். சண்டே அன்னைக்கு இருக்கும் சந்தை. ஆனால் எல்லா வாரமும் போக முடியாது, எப்போயாவது தான் போயிட்டு வருவோம். பக்கத்தில் மீதி நாள்லாம் லோக்கலில் இருக்கிற காய்கறி கடையில் நமக்கு நியரஸ்ட்டாக, வீட்டுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற கடை இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயே காய்கறி வாங்கிக்கிறது. சந்தைக்கு போகும்போது வெரைட்டியாக காய்கறி, கீரைகள், பழங்கள் வகைகள் எல்லாமே கிடைக்கும். விதைகள் எல்லாமே கிடைக்கும் அங்கே. கிழங்கு வகை எல்லாமே. எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியாது. ஸோ வாங்கிட்டு வந்தால் நிறையா ஸ்டாக் தங்கி போய்டும், சமைச்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு லிமிட்டாக வாங்கிக்கிறது காய்கறியை. பாருங்கள், இதுவே இந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ நான் கம்மி அமௌண்ட்டுக்கு தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ காயும் எவ்வளோக்கு வாங்கினோம் அப்படின்னா, ஒரு கேஜ் வாங்கினோம். ஒரு கிலோ 20 ரூபான்னு தான் வாங்கினோம். இப்போ இதை நம்ம அடிக்கிட்டு எத்தனை காய் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம், எவ்வளோக்கு வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளே ஒரு சின்னதாக காய்கறியை வச்சு கடை வச்சாச்சு எல்லாத்தையும். இது எல்லாமே எங்கள் கண்மணி பாப்பா தான் அடுக்குனா. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்கா பாருங்கள் காய்கறியை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடுக்கியிருக்கான்னு. கண்மணி இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இதுக்கு பேர் சரி, இதுக்கு பேர் என்ன? இது கீழே இருக்கு, இது என்ன? கேப்சிகம். இதுக்கு பேர் என்ன? நூக்கல். இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பீன்ஸ். இதுக்கு பேர் பச்சை மிளகாய். இதுக்கு பேர் பாருங்கள், வாங்கிட்டு வந்த காய்கறியை அழகாக அடுக்கி வச்சுட்டோம். ஸோ இந்த ஒரு காலிஃப்ளவர் 10 ரூபா, 2 காலிஃப்ளவர் 20 ரூபாய்க்கு வாங்கினேன். இது 20 ருபீஸ். இந்த கேரட் 20 ருபீஸ், இது 20 ருபீஸ். இதில் இருக்க எல்லாமே 20 ருபீஸ் தான். அப்போ எத்தனை காய்கறி இருக்குதுன்னு நம்ம பார்த்துப்போம். 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 இருக்குது. அப்போ 160 ருபீஸ்க்கு தான் இப்போ இதை சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறியை, பசுமையான காய்கறியை சூப்பராக நம்ம ரிவ்யூ பார்த்தாச்சு. அடுத்து இந்த 2 பவுலில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் பாருங்கள். இன்றைக்கி சூப்பரான 2 டிஷ்ஷு, ஹெல்த்தியான டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த பவுலை ஓப்பன் பண்ண போகிறோம் பாருங்கள். இது என்ன தண்ணி ரெட்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது முதல் நாள் நைட்டு நான் கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்சேன். அதுதான் அந்த அரிசியில் இருக்கிற இந்த கலர் எல்லாம் தண்ணியில் இறங்கி இந்த கலரில் இருக்குது. அப்போ பாருங்கள், நம்ம உடம்புல இது எவ்வளோ ஒரு நன்மை பயக்கக்கூடிய பொருளாக இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த வாட்டர்லேருந்தே நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ஒரு அந்த ப்ரௌன் ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள். இப்போ அதை நல்லா நான் 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறோம். எடுத்து மாற்றுமா, மிக்ஸி ஜாரில் மாற்றுங்க. இப்போ பாருங்கள், இதை மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை அரைக்க போகிறோம். ஸோ இந்த 2 பவுல்லையும் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். கருப்பு கவுனி அரிசியை நைஸாக அரைச்சி இதில் இந்த பவுலில் வச்சுருக்கேன். இந்த பவுலில் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இந்த கொரப்பாக உள்ளது எதுக்குன்னா, இது கஞ்சி வைக்கிறதுக்கு. இது நம்ம இட்லி தோசைக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி உளுந்து
வெந்தயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்ச மாவு இருக்குது. இதில் நான் சேர்க்குறேன். எடுத்து வை மாவு. நேற்று அரைச்சி வச்சுருந்தேன், இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சுருந்தேன் உளுந்து வெந்தய மாவை நான் எடுத்து வச்சுருந்தேன். இதை இப்போ நம்ம வந்து இதில் எடுத்து இந்த இட்லி ரைஸில் சேர்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கு, இது கஞ்சிக்கு. இந்த கருப்பு கவுனி அரிசியில் கொஞ்சம் குழப்பு தன்மை இருக்கும். அதனால் என்ன பண்ணலாம், நீங்கள் கொஞ்சம் தனி அரிசியை வந்து நம்ம இட்லிக்கு போடுறத கூட சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த உளுந்து வெந்தய மாவை போட்டு கரைச்சி மிக்ஸ் பண்ணது இப்படி வந்திருக்கு, இந்த கலரில் மாறி இருக்குது. இது பார்த்திங்கன்னா கஞ்சிக்கு வச்சுருக்கோம். இதை விட டார்க் கலராக இருக்குது பாருங்கள். இதோட கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பல ஆரோக்கியங்கள் நிறைந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து வீக்லி ஒரு 2 தடவையாவது நம்ம வந்து கஞ்சாவோ இது மாதிரி இட்லியோ சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி தோசையோ நம்ம இது கூட இட்லி அரிசி சேர்த்து கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோன்னா அதில் இருக்கிற குழகுழப்பு தன்மை கொஞ்சம் குறையும். இப்போ 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம சாதாரணமாக இட்லிக்கு போடுற ரைஸை எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ரால் உள்ளவங்க, அப்புறம் ரத்த சோகை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஹீமோக்ளோபின் அதிகமாக உள்ள ரைஸ் இது. பேனில் தண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதை இப்போ தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பு போட்டு இதில் கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பை போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கணும். சுகர் பேஷண்ட், கொலஸ்ட்ரால் உள்ளவங்களாம் இதில் அவசியம் வீக்லி 2 தடவை எடுத்துக்கலாம். அதேமாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். பேஷண்ட்டுன்னு இல்லை, எல்லாருமே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது. இது ராஜாக்களின் அரிசின்னு கூட வந்து இதுக்கு நிறைய பெயர் சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் நல்லா திக்காகி வருது பாருங்கள். கன்சிஸ்டன்சி இந்த திக்கானது. இப்போ நான் தேங்காய் சேர்த்துட்டேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் இது பார்க்கவே. இது கூட இப்போ நம்ம நவதானியங்களை வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சதை எடுத்து அவிச்சு சுண்டல் மாதிரி செஞ்சாச்சு. அவிச்சு இந்த கருப்பு கவுனி அரிசி, தேங்காய் போட்டு செஞ்ச கருப்பு கவுனி அரிசி கூட இந்த நவதானிய சுண்டல் வச்சு இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, அது கூட இந்த நவதானியங்கள் போட்டு சுண்டல். கேஷு என்ன சாப்பிட்ற? கஞ்சி. கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வித் நவதானிய சுண்டலா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? ஓகே. சாப்பிட்றியா? சூப்பராக்கா, சூப்பராக்கா, சூப்பராக்கா. 2 பேரும் ரொம்ப ரசித்து இந்த கஞ்சியை சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி பல நல்ல ஆரோக்கிய உணவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம். குஷ்பு இட்லி கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இந்த தோசைக்கு த்ரிஷா தோசைன்னு பேர் வச்சுருவோம். ஏன்னா இது நல்லா வெயிட் லாஸும் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் உடம்புக்கு. தேவையில்லாத கொலஸ்ட்ராலையெல்லாம் வந்து உடம்புலேருந்து வெளியேற்றிடும். நம்மளும் த்ரிஷா மாதிரி ஸ்லிம்மாக மாறிடலாம். அதனால் இதுக்கு நம்ம வச்ச பேர் த்ரிஷா தோசை. பாருங்கள் ப்ரௌன் ரைஸ் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வித் சட்னி. இது போல் பல ஆரோக்கிய சமையலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய சமையலை தான் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ட்ராவலிங் விலாகோடு உங்களை நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.